Hi friends, welcome to Bankers Radar YouTube channel. வீடியோவில் இணைந்த அனைவருக்கும் Bankers Radar YouTube சேனல் சார்பாக மிக்க நன்றி. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட டெலிகிராம் சேனலில் வந்து டெய்லி குவிசஸ் அண்ட் வீக்லி குவிசஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அது ஜாயின் பண்ணி நீங்கள் டெய்லி குவிசஸ் அண்ட் வீக்லி குவிசஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா UNCTAD forecast India GDP to contract by how much percentage in 2020? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5.9%. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். க்ரோத் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கான்ட்ராக்ஷன்னால் பர்மனெண்ட் இன்கம் லாஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் UNCTAD வந்து சவுத் ஏஷியாவோட ஜிடிபி வந்து எவ்வளோ கான்ட்ராக்ட் ஆகும் இந்த 2020ன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4.8%. அண்ட் இதை எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1964 வந்து இந்த UNCTAD வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸ்டெண்டட் த டேர்ம் ஆஃப் whom as the non-executive chairman of debt-ridden infrastructure leasing and financial services limited group by 1 year. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உதய் கோட்டக். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். உதய் கோட்டக் வந்து கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2018 வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லீசிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிட்டடோட ஹெட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹேஸ் லான்ச்ட் அ யூனிஃபைடு போர்ட்டல் URISE? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த போர்ட்டலை வந்து யார் லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா CM யோகி ஆதித்யநாத் தான் வந்து லக்னோவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி கேரியர் கவுன்சிலிங் அப்புறம் லேர்னிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிறதுல வந்து கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வொகேஷ்னல் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கிடைக்கும் இந்த போர்ட்டல் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா தி RBI brings 5 pillared strategic approach guard to deal cyber security threats faced by UCB. What does G in guard stands for? இப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் ஓவர்சைட். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த 5 pillars வந்து எதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கவர்னன்ஸ் ஓவர்சைட், செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுடைல் டெக் இன்வெஸ்ட்மெண்ட், தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேட் ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்விஷன், ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோபஸ்ட் கொலாபரேஷன், அண்ட் ஃபிஃப்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் நெசசரி IT அண்ட் சைபர் செக்யூரிட்டி ஸ்கில் செட். இதெல்லாம் தான் வந்து 5 பில்லர்ஸாக வந்து RBI வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்ட் ஃபார்மசிஸ்ட் டே 2020? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் குளோபல் ஹெல்த். இப்போது இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். எவ்ரி இயர் வந்து இந்த வேர்ல்ட் ஃபார்மசிஸ்ட் டே வந்து எப்போ அப்சர்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25 அன்றைக்கி அப்சர்வ் ஆகுது. அண்ட் இதை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபார்மசியூட்டிக்கல் ஃபெடரேஷன் தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸையும் அவங்க வந்து கொடுக்குற பெனிஃபிட்ஸையும் வந்து வெளியில் கொண்டு வரதான் இதோட மெயின் எய்ம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி சஹஜ் பிஜ்லி ஹர் கர் யோஜனா சௌபாக்யா வாஸ் லான்ச்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2017. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம்.
இந்த ஸ்கீமை வந்து எதுக்காக லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரூரல் ஆஸ் வெல் அஸ் அர்பன் ஏரியாஸில் வந்து எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லேயும் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கொண்டு வரணுங்கிறது தான் இதோட மெயின் எய்ம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி வில் ஹோஸ்ட் த 51st எடிஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவா. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இப்போது எப்போ வந்து இது நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 16th 24th January 2021 வரைக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏர்லியராக எப்போ வந்து இது ஷெட்யூல் ஆயிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 20th 28th November 2020 வரைக்கும் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து விர்ச்சுவலாகவும் ஃபிசிக்கலாகவும் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த ஆக்டிங் ஹெட் ஆஃப் சிட்டி குரூப்ஸ் கன்சியூமர் பேங்கிங் பிஸ்னஸ் இன் இந்தியா? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சௌத்ரி. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இவர் வந்து அமெரிக்கன் பேங்க் வந்து ஒன்று இந்தியாவில் இருக்குது, அதோட கிரெடிட் கார்ட்ஸ் பேமெண்ட்ஸ் அண்ட் அன்செக்யூர்ட் லெண்டிங்கோட ஹெட்டாக வந்து இவர் இப்போ இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவர் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிஞ்சினி குமாரை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஹேஸ் ஸ்டாப் த ஃபர்ஸ்ட் எவர் ஆனுவல் இந்தியா ஹாப்பினஸ் ரிப்போர்ட்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிசோரம். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் எவர் ஆனுவல் இந்தியா ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டை வந்து எவ்வளோ ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 36 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியாவோட பேஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மிசோரம் இருக்காங்க, செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், அண்ட் தேர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டே இஸ் த இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா September 26. இப்போ இதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். யூஎன் ஜென்ரல் அசம்பிளி வந்து இந்த இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து ஃபஸ்ட்டு எப்போ டிக்ளேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா December 2013 வந்து டிக்ளேர் பண்ணாங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு ஹை லெவல் மீட்டிங்கும் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதில் வந்து இந்த நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில். ட்ரீட்டி ஆன் நான் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து எப்போ சைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1970. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஜப்பான் 3-day நேவல் எக்ஸசைஸ் ஜிமெக்ஸ் பிகின்ஸ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேஸ்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சி. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த 4th எடிஷன் ஆஃப் இந்தியா ஜப்பான் மெரிடைம் பைலேட்ரல் எக்ஸசைஸ் ஜிமெக்ஸ் வந்து யார் யாருக்கு நடுவில் வந்து கண்டக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவிக்கு நடுவுலையும் ஜப்பானீஸ் மெரிடைம் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கு நடுவுலையும் தான் வந்து இதை கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து எங்கே கண்டக்ட் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா நார்த் அரேபியன் சீல கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் வந்து எந்த ஒரு விதமான கான்டாக்டும் இல்லாமல் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஜிமெக்ஸ் சீரீஸ் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து எப்போ ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா January 2012. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ் சிஎம் லான்ச்சஸ் முக்கிய மந்திரி கிசான் கல்யாண் யோஜனா இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டி? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா போபால். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த முக்கிய மந்திரி கிசான் கல்யாண் யோஜனா சம்மன் நிதி ஸ்கீம் கீழே வந்து எவ்வளோ ருப்பீஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா 4000 rupees வந்து கொடுப்பான்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை வந்து 2 equal இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறாங்க. எந்த யோஜனா கீழே வர இது ஃபார்மர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா ஸ்கீம் கீழே வர ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது மூலமாக ஒவ்வொரு ஃபார்மருக்கும் வந்து டோட்டலாக 10,000 rupees வந்து per year வந்து கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டி கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் துர்கம் செருவு லேக். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த நியூ கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜை வந்து 4 லேன் எலிவேட்டட் காரிடாரோட சேர்ந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இதை யார் இனாக்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் ஜி கிஷன் ரெட்டி தான் இனாக்ரேட் பண்ணாங்க. அண்ட் இதை வந்து எந்த லேக் அக்ராஸாக வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, துர்கம் செருவு லேக் அக்ராஸாக வந்து இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஜூப்ளி ஹில்ஸை வந்து கனெக்ட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீகார் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் டு பி ஹெல்ட் இன் ஹவு மெனி ஃபேஸஸ். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸஸ். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சுனில் அரோரா தான் வந்து இந்த மாதிரி 3 ஃபேஸஸில் வந்து பீகார் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 243 மெம்பர் பீகார் அசம்பிளி போல்ஸோட கவுண்டிங் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th நவம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹோல்ட்ஸ் வெபினார் வித் விச் கண்ட்ரீஸ் ஆர்மி டு பூஸ்ட் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்போடியா. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இவங்க சீரீஸ் ஆஃப் வெபினார்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி ஃபாரின் கண்ட்ரீஸோட வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கும் தான் இந்த மாதிரி வெபினார்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்போடியாவோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபனோம் ஃபென். கரன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்போடியன் ரியல். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஹோஸ்ட் வெபினார் ஆன் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிக்ஷா பார்வ். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்டுங்கிறத ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை வந்து எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்போது வேரியஸ் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸில் வந்து கிரேட்ஸ்லாம் ஏர்ன் பண்ணியிருப்பாங்களே, அண்ட் இது தவிர அகாடமிக் கிரெடிட்ஸ் ஆர் மார்க்ஸ்லாம் வந்து டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து இந்த அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஏடிபி அப்ரூவ்ஸ் ஹவு மச் லோன் டு டெவலப் ராஜஸ்தான்ஸ் டவுன்ஸ். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா $300 மில்லியன். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். ஏடிபி வந்து 2200 crore rupees லோன் வந்து இந்த மாதிரி ராஜஸ்தானுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சர்வீசஸை வந்து செகண்டரி டவுன்ஸ் ஆஃப் ராஜஸ்தானில் வந்து பில்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் சிட்டி வைடு வந்து இந்த மாதிரி இம்ப்ரூவ்டு வாட்டர் சப்ளை சர்வீஸை வந்து 5.7 lakh பீப்புளுக்கு வந்து கொடுக்கறதுக்கும் வந்து இந்த லோனை வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஏடிபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ். ராஜஸ்தானோட கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்ராஜ் மிஸ்ரா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசாம் கவர்மெண்ட் டு ப்ரொவைட் லோன் டு ஆண்டர்பிரினர்ஸ் டு ரிவைவ் டூரிசம் செக்டார் அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கீம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரியத்தன் சஞ்சீவனி ஸ்கீம். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த லோனை வந்து எவ்வளோ ருபீஸ் வரைக்கும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 lakhலேருந்து 20 lakh வரைக்கும் வந்து இவங்க லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த லோன் வந்து லோக்கல் யூத்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஏதாவது புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்து ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி லோன் வாங்கி ஆரம்பிச்சுக்கலாம். இது மூலமாக வந்து டூரிசம் செக்டார் வந்து கொஞ்சம் ரிவைவ் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த அட்வான்ஸ்லாம் வந்து எவ்வளோ பீரியட் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா 5 years வரைக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் அசாமோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபர்னந்த சோனோவால். கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் முகி. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாவா த ரேட்
was recently awarded the PDSA Gold Medal for his life-saving work in which of the following country? இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்போடியா. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த ரேட்டுக்கு வந்து எதுக்காக கோல்டு மெடல் வந்து கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லேண்ட் மைன்ஸ் எல்லாம் வந்து கம்போடியாவில் வந்து டிடெக்ட் பண்ணதுக்காகவும் அண்ட் அதோட கான்ட்ரிபியூஷனுக்காகவும் வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு ரேட் வந்து ஒரு பிரிட்டிஷ் சேரிட்டி டாப் சிவிலியன் அவார்டை வந்து அனிமல் பிரேவரிக்காக வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who has been appointed as Indian Broadcasting Foundation President? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கே மாதவன். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இவர் வந்து மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஸ்டார் அண்ட் டிஸ்னி இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவர் யாரை வந்து சக்சீட் பண்ண போகிறாங்க, அதாவது யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா சோனி பிக்சர்ஸை சேர்ந்த என்பி சிங் தான் வந்து இவர் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பிரசார் பாரதி சிஇஓ சசி எஸ் வெம்பதி வந்து ஐபிஎஃபோட ட்ரெஷரராக வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த நியூ ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஃபார் த டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ஆர் ப்ரொஃபஷன்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். டாக்டர் சுரேஷ் சந்திர சர்மா வந்து இந்த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனோட பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. எவ்வளோ இயர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்குங்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் என்எம்சி வந்து ஒரு சேர்மன் 10 எக்ஸ் ஆஃபீஷியோ அண்ட் 22 பார்ட் டைம் மெம்பர்ஸ் வந்து இருக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who has been appointed as F1 CEO? இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபானோ டாமினிகலி. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இட்டாலியாவை சேர்ந்த ஸ்டீஃபானோ டாமினிகலி தான் வந்து இப்போது F1 பிரசிடென்ட், அதாவது ஃபார்முலா 1 பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சேஸ் கேரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவர் வந்து சேஸ் கேரி வந்து இப்போது நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக வந்து அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. அண்ட் ஸ்டீஃபானோ டாமினிகலி வந்து சேர்மேன் அண்ட் சிஇஓ ஆஃப் இட்டாலியன் ஸ்போர்ட்ஸ் கார் லம்போர்கினின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் செப்டம்பர் 2020 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்டிடியூட்ஸ் ஹஸ் டெவலப்ட் மோஷிக் அண்ட் இண்டிஜினியஸ்லி மேட் மைக்ரோ ப்ராசஸர் ஃபார் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் IoT டிவைசஸ்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸ். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த IIT மெட்ராஸோட மோக்ஷிக் ப்ராஜெக்டை வந்து யார் ஃபண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் செப்டம்பர் 2020 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் அனௌன்ஸ்ட் டு செல் த என்டையர் 51% ஸ்டேக் இன் காக்கிநாடா SEZ டு ஆரோபிந்தோ ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ₹2610 crore? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா GMR இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் செப்டம்பர் 2020 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஹஸ் டிசைடட் டு அப்பாயிண்ட் ட்ரக் கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ் டு என்ஷூர் ஆக்சிஜன் ஃபார் COVID-19 பேஷண்ட்ஸ்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் செப்டம்பர் 2020 who among the following has or have been declared the winners of All India Football Federation Footballer of the Year Awards for the 2019-20 season? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருப்ரீத் சிங் சந்து அண்ட் சஞ்சு, அதாவது ஆன்சர் போத் 1 and 2. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் செப்டம்பர் 2020 legendary playback singer SP பாலசுப்ரமணியம் passed away.
How many national awards had he won? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 நேஷ்னல் அவார்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, in September 2020 which of the following has approved a $270 million about rupees 1988 crore loan for Madhya Pradesh Urban Services Improvement Project? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். ஏடிபி வந்து மத்திய பிரதேஷ்க்கு வந்து $270 million லோன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பைப்டு வாட்டர் சப்ளை வந்து எல்லா அர்பன் லோக்கல் பாடிஸ்லேயும் வந்து 2025 வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை வந்து ஏடிபி மட்டும் இல்லாமல் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷனும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிட்டி வைடு இன்க்ளூசிவ் சானிடேஷன் பிரின்சிபல்ஸை வந்து எப்படி வந்து கொண்டு வரலாம், அதுக்கேற்ற பிளானிங், டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், ஆப்ரேஷன்லாம் இவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, in September 2020 Forest Essentials has partnered with which of the following firms to recycle plastic wastage packaging? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, in September 2020 who among the following has been appointed as an advisor by the Khadi and Village Industries Commission KVIC? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுனில் சேத்தி. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இவருக்கு எவ்வளோ பீரியடுக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து இவருக்கு இந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ரினவுண்ட் ஃபேஷன் டிசைனர் ரீத்து பேரி தான் வந்து இருந்திருக்காங்க. அண்ட் இவங்கள தான் வந்து சுனில் சேத்தி வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கிறாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட டேர்ம் வந்து முடிஞ்சு போச்சு. அண்ட் சுனில் சேத்தி வந்து இந்தியன் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு லீடிங் பர்சனாலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் அண்ட் டெக்னாலஜியோட போர்ட் ஆஃப் கவர்னர்ஸாக வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்திருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, in September 2020 Indian Railways has extended its pact with which of the following institutions for research on railway infrastructure modernization? இப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூர். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த எம்ஓயு வந்து எதுக்காக வந்து இவங்க சைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோர் ஏரியாஸான எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் கண்ட்ரோல், கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், ட்ராக்ஷன் இன்ஸ்டாலேஷன், இந்த மாதிரி கோர் ஏரியாஸ்லாம் வந்து ரிசர்ச்சை வந்து பண்ணுறதுக்காக தான் இந்த எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை எங்கே பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூரில் வந்து பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் த வேர்ல்டு ரிஸ்க் இண்டெக்ஸ் 2020 ரிலீஸ்ட் இன் செப்டம்பர் 2020? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 89. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்தியா வந்து 89th ரேங்க்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 181 கண்ட்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வேர்ல்டு ரிஸ்க் இண்டெக்ஸ் வந்து வேர்ல்டு ரிஸ்க் ரிப்போர்ட் 2020யோட ஒரு பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் ஃபார் என்விரான்மெண்ட் அண்ட் ஹியூமன் செக்யூரிட்டி UNUEHS தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் 102 வந்து கண்ட்ரியோட ஹையஸ்ட்டு டிசாஸ்டர் ரிஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க வேர்ல்டு வைட். அண்ட் இதை வந்து யார் ஃபாலோ பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தொங்கா அண்ட் டாமினிகா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, in September 2020 who among the following has been appointed as a new life trustee of the India International Center IIC in the capital? இப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபால் கிருஷ்ண காந்தி. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். கோபால் கிருஷ்ண காந்தியை வந்து இந்த இந்தியா இன்டர்நேஷ்னல் சென்டரோட
நியூ லைஃப் ட்ரஸ்டியாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கபில வத்சேயனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அண்ட் எதனாலும் பார்த்தீங்கன்னா கபில வத்சேயங்கிறவன் வந்து இறந்து போயிட்டதுனால இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் செப்டம்பர் 2020 a tourism campaign Human by Nature of which state has backed the prestigious Pata Grant Award 2020? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் செப்டம்பர் 2020 கேபினெட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஹாஸ் அப்ரூவ் த ராஜ்ய புரோஹித் கல்யாண் ப்ரோகல்போ ஸ்கீம் ஃபார் பிராமின் பிரீஸ்ட்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த ஸ்கீம் கீழே வந்து மந்த்லி அலவன்ஸாக வந்து 1000 rupees வந்து கொடுக்குறாங்கன்னு அண்ட் ஃப்ரீ ஹவுசிங்கும் வந்து அலாட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8000 சனதன் பிராமின் ப்ரீஸ்க்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி வந்து 50,000 rupees வந்து 37,000 துர்கா பூஜா கமிட்டிஸ்க்கு வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சீஃப் மினிஸ்டர் வந்து இன்னொன்று என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் கிராண்ட்டாக வந்து 2,000 rupees வந்து 75,000 ஹாக்கர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்டுக்கு வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் செப்டம்பர் 2020 த கவர்மெண்ட் ஆஃப் பங்களாதேஷ் ஹஸ் டிசைடட் டு மேக் அ ஃபிலிம் ஆன் த லைஃப் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரித்திலதா வதேடர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் செப்டம்பர் 2020 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் சைன்ட் அன் MOU வித் த மேஜர் ஆயுஷ் அண்ட் ஹெர்பல் இண்டஸ்ட்ரி பாடிஸ் டு ப்ரமோட் மெடிசினல் பிளான்ட் கல்டிவேஷன்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மெடிசினல் பிளான்ட்ஸ் போர்டு. இதோட நம்ம இன்னியோட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல் டீம். நன்றி, பை பை, டேக் கேர்.